வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா ட்ரைபல் சீஃப் அப்படிங்கிறது சோலோ சிகாவா தான். அதுக்கு காரணமே பார்த்தீங்கன்னா ட்ரைபல் சீஃப் ரோமன் ரெய்ன்ஸ் தான். காரணம் என்ன? சரி, அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். சரி, வாங்க இன்றைக்கான ரெஸ்லிங் செய்திக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ரெஸ்லிங் கிங் 2.0க்கு முதல்ல வந்திருக்கீங்களா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் இப்போ ரெஸ்லிங் செய்திகளை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த ட்ரைபல் சீஃப் ஆசைக்கு முன்னாடி இதுக்கு மெயின் காரணமே பார்த்தீங்கன்னா உலாஃப் அல்லா. ஸோ இந்த மாலைக்கு பேர் தான் பார்த்தீங்கன்னா அந்த உலாஃப் அல்லா. நிறைய பேர் இந்த டைம் நான் பிளட் லைனுடைய மாலைனே சொல்லியிருப்பேன். அதுக்கு ஒரு பேர் பார்த்தீங்கன்னா உலாஃப் அல்லா. ஸோ இது பல நிறத்தில் இருக்கும். ஒவ்வொரு நிறமும் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் குறிக்கும். இப்போ நார்மலாக ரெட் கலர் அப்படிங்கிறது தலைவனியும், ஒருத்தருடைய இறப்புக்கு பார்த்திங்கன்னா அவங்க வேற ஒரு கலரை போடுவாங்க, பச்சை கலர் போடுவாங்க, மஞ்சள் கலர் போடுவாங்க. ஸோ இதனுடைய ஒரிஜினல் நிறம் எப்படின்னு கேட்டிங்கன்னா கலர்லெஸ். இதில் பெயிண்ட் தான் அடிப்பாங்க. இது நார்மலாக எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ திரையில் பார்க்குறீங்கல்ல, இந்த கலரில் தான் இந்த உலாஃப் அல்லா மாலை இருக்கும். ஸோ இதுதான் நார்மலான நேச்சுரல் கலர். ஸோ அது கலருக்காக அடிச்சுக்குவாங்க. இதுதான் நார்மலான ஒரிஜினல் கலர். பார்த்தீங்களா, பார்க்கறதுக்கே ஏதோ வுட்டில் செஞ்ச மாதிரி இருக்குல்ல. ஆக்சுவலி இது ஒமாகா தான் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ரெஸ்லிங் கரியரில் அதிகமாக முதல்ல யூஸ் பண்ணியிருக்கிறாரு. நீங்கள் ரெஸ்லிங்கை திருப்பி போட்டி பார்த்தீங்கன்னா ஒமாகா தான் பார்த்தீங்கன்னா இந்த உலாஃப் அல்லா மாலையை நிறைய டைம் யூஸ் பண்ணியிருக்காரு. முந்தியெல்லாம் யூஸ் பண்ணியிருந்தாலும் ஒரு ப்ராப்பராக யூஸ் பண்ணது அவர் தான். பட் இருந்தாலும் அவர் ஸ்டோரிக்காக நான் தான் ட்ரைபல் சீஃப் அப்படிங்கலாம் சொன்னது கிடையாது. இந்த ட்ரைபல்ஸ் ஸ்டோரியை கொண்டு வந்தது ரோமன் ரெய்ன்ஸ் தான். அதாவது இது ஒரு பெரிய ஒரு விஷயம் நடந்துருக்குது. என்ன கேட்டிங்கன்னா, 2020 ஹெல் இன் எ செல்லில் பார்த்தீங்கன்னா தான் ஃபேமிலி மெம்பர்ஸே பார்த்தீங்கன்னா வீழ்த்தி ரோமன் ரெய்ன்ஸ் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்பை தக்க வச்சுக்கும் போது அவங்க அப்பாவும் அங்குளும் சேர்ந்து அந்த உலாஃப் அல்லா மாலையை போட்டு இவரோட ட்ரைபல் சீஃப் அவங்க குடும்பத்தில் ஒரு 2 மூத்த நபர்கள் அவங்க ரோமன் ரெய்ன்ஸோட அப்பா, ரோமன் ரெய்ன்ஸோட அங்கிள் 2 பேருமே சமீபத்தில் இறந்து போனாங்க. அவங்க இந்த ட்ரைபல் சீஃப் மாலையை ரோமன் ரெய்ன்ஸ் மேலே போட்டு யூஆர் த நெக்ஸ்ட் ட்ரைபல் சீஃப் அப்படின்னு சொல்லிட்டு ரசிகருக்கு முன்னாடி சொன்னாங்க. அன்னையிலேருந்து ரோமன் ரெய்ன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாலையை போட்டுட்டு நான் தான் ட்ரைபல் சீஃப், நான் உங்களுடைய தலைவன் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ரசிகருக்கு முன்னாடி சொன்னார். ஸோ அப்போ ஜெமியன் டேவிஸோ சேரும்போது கூட அவங்களுக்கு ஒரு ரெட் கலரில் ஒரு நார்மல் மாலை, இவர் தான் பார்த்தீங்கன்னா உலாஃப் அல்லா மாலையை போட்டிருப்பார். நீங்கள் நிறைய டைம் பார்த்துருப்பீங்க. அவங்களுக்கு வேறு கலர் இருந்தாலும் இவர் தான் ரெட் கலர் போடுவார். பிகாஸ் ஒரு லீடர் இல்லை, அதனால் பார்த்தீங்கன்னா இந்த கலரில் போட்டிருப்பார். முதல்ல இந்த பிளட் லைனில் ரோமனுக்கு முன்னாடியே ட்ரைபல் சீஃப் ஆசை வந்தது ஜே ஊசோவுக்கு. ஸோ ஆக்சுவலி ஜெமியன் ஜே ஊசோ பிரியதுக்கு காரணமே இந்த ட்ரைபல் சீஃப் ஆசை தான். ரோமன் ரெய்ன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டிங்கில் அதாவது ஸ்மாக்டவுனில் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த சொல்லியிருப்பார். நான் ஃப்யூச்சரில் பிளட் லைன் எனக்கு அப்புறமா ரன் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டது ஜே ஊசோ ஒன்றைத்தான். ஸோ நீ தான் இந்த பிளட் லைனை ரன் பண்ணணும். ஆக்சுவலி இது முழுக்க காரணம் ரோமன் ரெய்ன்ஸ் தான். ரோமன் ரெய்ன்ஸ்னால தான் இந்த பிளட் லைனில் உள்ள சண்டையை அவர் ஜே ஊசோவை கொடுத்து விட்டார். ஸோ இது ஜிம்மி ஊசோவுக்கு பிடிக்கல. என்னடா நாங்கள் 2 பேர் ட்வின்ஸு, ஜே ஊசோவை மட்டும்தான் பெருசாக பார்க்குறான், என்ன பெருசாக பார்க்க மாட்டேங்கிறன்னு சொல்லிட்டு SummerSlamல அவருக்கான டைட்டில் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும்போது அதை கெடுக்கிறதுக்காக வந்தார். ஸோ அது ரோமன் ரெய்ன்ஸுக்கு பிடிச்சிருச்சு. ஜிம்மி எனக்கு ஹெல்ப் பண்ண வந்துட்டியடா அப்படின்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் ஜிம்மி ஊசோவுக்கு அந்த ட்ரைபல் சீஃப் ஆசை இருந்தது. பட் ஆனால் ரோமன் ரெய்ன்ஸ் அதை பெருசாக கண்டுக்கலை. ஒரு ஸ்மாக்டவுன் எபிசோடில் ரோமன் ரெய்ன்ஸ் சொன்னார், அடுத்த ட்ரைபல் சீஃபை நான் மகுடம் சூற போகிறேன், ஃப்யூச்சர் ட்ரைபல் சீஃப் நான் மகுடம் சூற போகிறேன்னு. ரசிகர் முன்னாடிலாம் தெரிஞ்சிருச்சு கண்டிப்பாக ஜிம்மி ஊசோவை தான் அவர் ட்ரைபல் சீஃப் ஆக்க போகிறாரு. பிகாஸ் நான் ட்ரைபல் சீஃப் ஆசைக்காக ட்ரைபல் சீஃப் பட்டத்துக்காக போட்டிக்கிட்டவருன்னு கேட்டிங்கன்னா ரோமன் ரெய்ன்ஸ் ஜே ஊசோவில் SummerSlam நடந்தது. அதில் ரோமன் ரெய்ன்ஸ் ரீட்டைன் பண்ண காரணமே ஜிம்மி ஊசோ தான். அப்போ ஜிம்மி ஊசோ தான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் ட்ரைபல் சீஃப்னு சொல்லுவான். பார்த்தா அந்த நேரத்தில் சோலோ சிகாவை பார்த்து யூ ஆர் த நெக்ஸ்ட் ட்ரைபல் சீஃப்டா அப்படின்னு சொல்லிட்டு கெட்டி பிடிச்சிருப்பார். சோலோ சிகாவிட்ட ஒரு விஷயம் சொல்லியிருப்பார், நான் இல்லாத நேரத்தில் நீ ட்ரைபல் சீஃபாக இருக்கலாம், நான் போனதுக்கப்புறமா நீ முழுமையான ட்ரைபல் சீஃபாக இருக்கலாம். இந்த இடத்துல ரோமன் ரெய்ன்ஸ் மறுபடியும் ஒரு தப்பு பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு ஜே ஊசோ கிட்ட பார்த்தீங்கன்னா சொல்லி பேராசையை உண்டாக்குனாரு. ஸோ அதனால் அவர் சண்டைக்கு வந்தார். இப்போது இதே இதை தான் பார்த்தீங்கன்னா சோலோ சிகாவிட்ட சொன்னார். சோலோ சிகாவும் பார்த்தீங்கன்னா அதுக்கே இந்த உலாஃப் அல்லா மாலையை பார்த்து ஆசைப்படுறது. ஸோ இந்த மாலை நம்மக்கிட்ட எப்போ வரும், இவங்கிட்டே நம்ம கை கட்டி நிற்கிறோமே, நம்ம எப்போ ஒரு பெரிய ஆள் ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு தனக்கான நேரத்துக்காக காத்துக்கிட்டு இருந்தார். விதை போட்டது ரோமன் ரெய்ன்ஸ், வளர்த்து விட்டது தான் சோலோ சிகாவா. ஸோ ரோமன் ரெய்ன்ஸ் எப்போ வின் பண்ணதுக்கு முயற்சி பண்ணாரோ அப்பப்பெல்லாம் ஹெல்ப் பண்ணுறது பார்த்தீங்கன்னா சோலோ சிகாவா தான். அவர் ஒரு டாமினேட்டர் ஆகிட்டார். ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ரெஸ்ல்மேனியா சாம்பியன்ஷிப் தோற்றதுக்கு அப்புறமா ரோமன் ரெய்ன்ஸ் வரல. ரோமன் ரெய்ன்ஸ் சொன்னது என்ன, நான் இல்லாத டைமில் நீ ட்ரைபல் சீஃப், அதை தான் சோலோ சிகாவா பண்ணால் நான் தானே ட்ரைபல் சீஃப்னு சொல்லிட்டு தனக்கான பிளட் லைனை உருவாக்குறாரு. ஐ எம் த ட்ரைபல் சீஃப்னு சொல்கிறாரு. பட் ஆனால் அவர் ஒரு தப்பு பண்ணிட்டார். ரோமன் ரெய்ன்ஸ் இல்லாத டைமில் நான் ட்ரைபல் சீஃபாக இருக்கிறேன், ஆனால் நீங்கள் ஒரு செகண்ட் பொசிஷன் தான் நான் பார்த்துக்கணும்,
உண்மையான ட்ரைபல் சீஃப் கிட்ட நான் கான்டாக்டில் தான் இருக்கிறேன், நான் வந்து ஒரிஜினல் ட்ரைபல் சீஃப் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். பட் என்னன்னா ரோமன் ரெயின்ஸ் உருவாக்கின அந்த பிளட் லைன்ஸ் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஜிம்மி யூஸோ அடித்து தூர போட்டுட்டு டாங்காவை தான் கூட சேர்த்துக்கிட்டாரு, டாங்காலோவை சேர்த்துக்கிட்டாரு, ஜெக்காஃபாட்சோவை பார்த்தீங்கன்னா தான் டீமில் சேர்த்துக்கிட்டாரு. ரோமன் ரெயின்ஸ் ஒரு டீமில் இருந்த யாருமே பார்த்தீங்கன்னா இந்த பிளட் லைன் இல்லை, அவர் மட்டும்தான் இருக்கிறாரு. இவர் ட்ரைபல் சீஃப் ஆகிட்டார். பால் ஹேமன் அடிக்கடி கேட்பார் ட்ரைபல் சீஃப் ரோமன் தானே. அதுக்கு அவர் ஸ்டார்டிங்கில் என்ன சொன்னார்னா ட்ரைபல் சீஃப் வந்து ரோமன் தான்ப்பா, பட் ஆனால் ரோமன் இல்லை. ரோமன் என்ன சொன்னான், இல்லை டைம் நான் தான் ட்ரைபல் சீஃப். ரோமன் சொன்னது சரி தான், நான் ட்ரைபல் சீஃபாக இருக்கிறேன். ரோமன் சொன்னோன்னா அவர் ட்ரைபல் சீஃபாக இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். பட் இது பார்லிமெண்ட்டுக்கு பிடிக்கல. ஏன்னா ட்ரைபல் சீஃப் நான் கும்பிட்றது எல்லாமே வந்து ரோமன் ரெயின்ஸ் தான், வேறு எவனும் கும்பிட மாட்டேனா அப்படின்ட்டாரு. ஆனால் போக 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 சோலோ சிக்காவுக்கு அந்த பதவி ஆசை பெருகிடுச்சு. அப்புறம் என்ன சொன்னார் ஒரு கட்டத்தில், ரோமன் ரெயின்ஸ் வரமாட்டான், வந்தால் பார்க்கலாம். இன்னொரு கட்டத்தில் ரோமன் ரெயின்ஸ் வரவே மாட்டான், அந்த ட்ரைபல் சீஃப் நான் தான். அடுத்து சொல்கிறாரு ரோமன் ரெயின்ஸ் ஒரு வந்தாலும் என்னத்தான் எக்கனாலஜ் பண்ணணும். ஸோ அவருடைய பேச்சை பார்த்தீங்கன்னா 100 மடங்கு இவர் எதிர்த்துட்டார். ரோமன் ரெயின்ஸ் சொன்னார் நான் எல்லா டைமும் இவர் ட்ரைபல் சீஃப்னு. அது ஓரளவுக்கு பண்ணார். ஸோ அவர் நியூ பிளட் லைன்லாம் உருவாக்கினாலும் ஓகே, இது ரோமன் ரெயின்ஸ்க்கு எதிராக இல்லாட்டாலும் ஓரளவுக்கு போதுன்னு சொல்லலாம். பட் ஆனால் ரோமன் ரெயின்ஸ் வந்தாலே என்னை எக்னாலஜ் பண்ணணும்னு சொல்லிட்டாரு. ஸோ ரோமன் ரெயின்ஸ் திருப்பி வராரு, படு பயங்கரமாக சோலோஸுக்கு அட்டாக் பண்ணுறாரு, அவர்கிட்ட டைட்டில் போகாத மாதிரி தோக்க வைக்கிறாரு. ஸோ அப்போ சோலோஸுக்கு ஒரு விஷயம் சொல்கிறாரு, நீ என்ன ஏமாத்திட்ட, நீ தான் வந்து சொன்னேன் இவ்வளோ ஃபியூச்சர் ட்ரைபல் சீஃப்னு சொல்லிட்டு என்னை கெட்டி பிடிச்சி இந்த ஆடியன்ஸ் மத்தியில் வந்து நீ சொன்ன இவ்வளோ பெரிய ரசிகர் முன்னாடி சொன்னேன். இப்போ நான் ட்ரைபல் சீஃப்னு சொன்னால் இல்லை, ஓடிசி நான் தான், ஒரிஜினல் ட்ரைபல் சீஃப் நான் தான். ஏண்டா சும்மா போவேன், நீ தான் ட்ரைபல் சீஃப்னு ஆசையாக வளர்ப்ப, கடைசியில் வந்து இப்படி ஒரு பிரச்சனை உண்டாகிடா அப்படின்னு சொல்லிட்டு ரோமன் ரெயின்ஸ் மேலே ஒரு பெரிய குச்சத்தை பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தார். உண்மை கரெக்டு தான். ரோமன் ரெயின்ஸ் தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சொன்னார் யூ ஆர் த ஃபியூச்சர் ட்ரைபல் சீஃப்னு. பட் ஆனால் பால் ஹேமன் இதை அடிக்கடி பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயமா சொல்லியிருப்பார், ஃபியூச்சர் ட்ரைபல் சீஃப் நீ தான், பட் ஆனால் இது ஃபியூச்சர் இல்லை. ரோமன் ரெயின்ஸ் போல அவர் வருவார், கண்டிப்பாக வருவார். அவர் எல்லா டைமில் தான் ட்ரைபல் சீஃப்னு சொன்னார், அவர் இருக்கிறாரு. நீ ஏன் நீயே ட்ரைபல் சீஃப், அவர் வரமாட்டான் அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கிட்ட. ஸோ அதுக்கப்புறம் பால் ஹேமன் அட்டாக் பண்ணது, ஜிம்மி யூஸ் அட்டாக் பண்ணது, இதுக்கெல்லாம் சேர்த்து தான் பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் வந்திருந்தார். இந்த ஸ்டோரியை வந்து இப்படி தான் கொண்டு போகிறாங்க. பட் ஆனால் என்னதான் இருந்தாலும் ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தில் போய் சொல்லிட்டாரு, இவர் த ஃபியூச்சர் ட்ரைபல் சீஃப் அப்படின்னு சொன்னார். அதுக்கேற்ற மாதிரி ஒரு ட்ரைபல் சீஃபாக இருந்தார். சோலோஸுக்காகவும் ஒரு போய் பண்ணிட்டாரு மற்றும் ஒரு குச்சம் பண்ணிட்டாரு. ஏன்னா ஒரு டீமோட அவர் இருந்திருக்கணும். பட் ஆனால் சோலோஸுக்காக பார்த்தீங்கன்னா பிளட் லைனில் இருந்த ஒரு வயசான ஆள் பால் ஹேமன் அவரெல்லாம் நுரத்தல்ற மாதிரி அடிச்சிட்டாரு. ரோமன் ரெயின்ஸே அடித்தார். ஜாக்காஃபாட்டோ அப்படிங்கிற ஒரு வேர் உல்ஃபை கொண்டு வந்தார். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஜிம்மி யூஸோ அட்டாக் பண்ணார். ஸோ டோட்டலி பார்த்தீங்கன்னா புது பிளட் லைனை உருவாக்கி பழைய பிளட் லைனை நாசமாக்கினது ரோமன் ரெயின்ஸோடைய கோவத்துக்கு ஒரு உச்சக்கட்டம். டபிள்யூபிள்யூ இந்த மாதிரி தான் இந்த ஸ்டோரி உருவாக்கியிருக்கிறாங்க. முழுக்க இதில் ஒரு ஆரம்ப புள்ளி யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம ட்ரைபல் சீஃப் தான். நீ தாண்டா அடுத்த ட்ரைபல் சீஃப்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தங்கிட்டையும் ஆசையை வளர்த்து விட அவனுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா குத்துறது நம்பனாக இருந்தாலும் செத்தா கூட சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு கத்தி தூக்கிட்டு வர ஆரம்பிச்சிட்டானுங்க ரோமன் ரெயின்ஸை குத்துறதுக்கு. ஸோ இந்த ஸ்டோரி இப்படி தான் ஆரம்பிச்சிருக்குது. ஸோ இதை பற்றி நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டேன். பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ பார்க்கறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.